உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் ஆபரேஷன் பண்ணாம ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க? லேட் எல்லாம் பண்ணலங்க சார். ஆபரேஷனுக்கான ஃபார்மாலிட்டி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஓ, பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் கொடுத்திருக்கோம். ஆக்சிஜன் லெவல் ஸ்டேபிள் ஆனதும் ஆபரேஷன் ஆரம்பிச்சிடுவோம் சார். ஏன் நரசம்மா, எப்ப ஆக்சிஜன் லெவல் ஸ்டேபிள் ஆகும்? இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள ஸ்டேபிள் ஆயிடும் சார். பேஷண்ட்ட ஆபரேஷன் ரூமுக்குள்ள கொண்டு போயிடுவோம் சார். இன்னும் 20 நிமிஷம் ஆகுமா? ஆமா மேடம். லேட் ஆக எனக்கு திக்குன்னு இருக்கு. அதான் கொஞ்சம் சீக்கிரமா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு ஆபரேஷன் ஆரம்பிச்சிருங்க. எனக்கு என் புள்ளையோட உயிர் ரொம்ப முக்கியம். அவனை எப்படியாவது காப்பாத்திருங்க சிஸ்டர். ஆமா நரசம்மா, மாப்பிளைய சீக்கிரமா ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போங்க. டாக்டர் உடனே சீக்கிரமா வந்து ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பேஷண்ட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நான் வரேன் மேடம். ஐயோ, என்ன சிஸ்டர், அந்த நரசம்மா உங்க டென்ஷன் புரியாம பேசிட்டு போகுதே, அதுக்குள்ள மாறி வந்துருவாளா? ஹசினி அக்கா, இந்த ஹாஸ்பிடல் தானா? இந்த ஹாஸ்பிடல் தான் நினைக்கிறேன். ரிசப்ஷன்ல விசாரிக்கலாமா? கடவுளே, மாமாக்கு அதுக்குள்ள ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்க கூடாது. நீ கவலைப்படாத, வா பாத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். கண் ஆபரேஷனுக்காக சூர்யாங்கிறவர் அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல. கொஞ்சம் இருங்க, பாக்குறேன். இன்னும் ஆபரேஷன் ஆரம்பிக்கல, வார்டுல தான் இருக்காங்க. எப்படி போகணும்? செகண்ட் ஃப்ளோர் போங்க, வார்டு நம்பர் 3 மேடம். தேங்க் யூ. ஓகே. நல்ல வேலை, இன்னும் ஆபரேஷன் ஆரம்பிக்கவே இல்ல. மாறி வரதுக்குள்ள எப்படியாவது சூர்யா மாமாவை இங்கிருந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடணும். ஆமா ஹாசினிகா, அத்த மனசுல வேற ஏதோ பிளான் இருக்கு. அதான் ஆபரேஷன் செஞ்சு கண்ணை எடுக்கிறதுக்கு இப்படி அவசரப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அந்த சரியான கேடிதான். ஏதாவது ஒரு பிளான மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிளான நம்ம நடக்கவே விடக்கூடாது. வா போலாம். இப்படி போலாம், வா. ஆபரேஷன் சீக்கிரமா முடிஞ்சிரணும் சிஸ்டர். அத்தையும் சங்கரபாண்டி சித்தப்பாவும் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. சிஸ்டர், அங்க பாருங்க, பொரி உருண்டையும் பச்சோந்தியும் ஜோடி போட்டுக்கிட்டு வராள்வோ. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க? வில்லங்க பண்றதுக்கு தான். பொரி உருண்டை. சூர்யா மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். ஏய், நீ என்ன லூசா? மாப்பிளைக்கு இப்பதான் ஆபரேஷன் நடந்திருக்குது. வெளியில எல்லாம் எங்கேயும் கூட்டு போக முடியாது. போய் சொல்லாதீங்க சித்தப்பா. நாங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட விசாரிச்சுட்டு தான் வரோம். மாமாக்கு இன்னும் ஆபரேஷன் ஆரம்பிக்கவே இல்ல. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாறி மூலிகையோட வந்துருவா. வந்துற போறா. சூர்யா மாமாக்கு பார்வை திரும்ப கிடைச்சிடும். அவரோட உயிருக்கு இருக்கிற ஆபத்து கூட நீங்கிடும். சூர்யா மாமாவை மரியாதை இங்க கூட அனுப்புவீங்க. ஏய், படிச்சவ தானே நீ? இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.